யோசிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் நிறைய கோட் எழுதுவாங்க. பட் ஆனால் இது எல்லாம் சேர்ந்து எப்படி இவங்க கொலாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை எப்பயாவது ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறப்ப வெர்ஷன் 1.0 1.1 அப்படின்லாம் வருது. அண்ட் நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷனில் அப்ளை ஆகிட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த வெர்ஷன்ற கான்செப்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இவங்கெல்லாம் கோடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட கோடு எப்படி ஷேர் பண்ணிப்பான்? எல்லாம் தனித்தனி லேப்டாப்பில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் கிட் அண்ட் கிட்டப் அப்படின்ற இந்த டெக்னாலஜி தான். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் கிட்டும் கிட்டப்பும் வேறு இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் சில பேசிக்கான கொஷின்லேருந்து சில கமெண்ட்ஸ் லைக் கிட்டு க்ளோன்னா என்னது, ஆட்னா என்ன, கமிட்னா என்ன, செக் அவுட்னா என்ன, பிரான்ச்னா என்ன, டிஃப்னா என்ன, லாக், மர்ஜ், புல்லு, புஷ் இந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸ் பற்றியும் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிக்கிற டைமில் உங்களுக்கு கிட்டப் பற்றி ஏதாவது தெரியுமான்னு யாராவது கேட்டால் உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிற மாதிரி எல்லா கான்செப்ட்ஸையும் வித் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். கிட்டும் கிட்டப்பும் வேறு. இதுவே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். என்னடா இதுவே டிஃப்ரெண்ட் தெரியாது அப்படின்ற, ரெண்டும் ஒன்று தானே, பேர்லேயே இருக்கே கிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. கிட்டுன்றது ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மேலே எழுதியிருக்க ரேப்பர் தான் கிட்டப். இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, கிட்டுன்றது ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரை மைக்ரோசாஃப்ட் வந்து அதுக்கு மேலே ஒரு எழுதின லேயர் பேர் தான் வந்து கிட்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது மைக்ரோசாஃப்ட் ஃபோன் பண்ணல, அவங்க 7 பில்லியன் கொடுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அஜூர்னு சொல்லிட்டு அவங்களே ஒன்று வச்சுருந்தாங்க, அதுக்கு பேர் அஜூர் ரெப்போஸ். இதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாருமே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அட்லாஸ்ன்ற கம்பெனி பிட்பக்கெட் வச்சுருக்காங்க. ஓப்பன் சோர்ஸில் கிட்லேப் இருக்குது. ஏன் அமேசான் கூட AWS கோட் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று மேஜராக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் வந்து கிட்டப். கிட்டப்ன்றது புரிஞ்சிச்சு. கிட்னா என்னது, கிட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர். வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஒரு ஃபோல்டர் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இன்றைக்கி டேட் போட்டுக்கலாம். நான் அதில் என்ன பண்ணுறேன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டுடேஸ் ஃபைல்ஸ். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். harish.txt அப்படின்னு ஒரு நான் ஃபைல் போடுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு இந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாளைக்கு வரேன். நாளைக்கு வந்து நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஃபைலை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இந்த காப்பியில் நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஃபைலில் வந்து நான் என்னோடய பேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய வேலை முடிஞ்சு நான் இன்றைக்கி ஒர்க்கை விட்டு போயிட்டேன். அடுத்த நாள் வரேன். அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு இதில் ஏதோ தப்பு இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓகே டெலீட் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அடுத்த நாள் வந்து நான் ஆஃபீஸ்க்கு வரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இதே இதை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஃபைலில் எதுவுமே இல்லை. அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், ஆமாம்ல நம்ம நேற்றே ஏதோ சேஞ்ச் பண்ணோம், ஆனால் இது எங்கே போயிருக்கோம் அப்படின்ற நான் யோசிச்சுட்டு இருக்க டைமில் கரெக்டாக என் மேனேஜர் வந்துட்டு என்னடா ஒர்க் பண்ண 4 நாளாக அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு என்ன காட்டுறதுனே தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து என்னோடய ஃபோல்டரில் போயிட்டு முதல் நாள் நான் பண்ணல அந்த ஒர்க்கை எடுத்து காட்டுவேன். 4 நாள் இவ்வளோ தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறப்போ பாருங்கள் சின்னதாக இருக்குது. சரி ஓகே நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு இல்லை ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு வெர்ஷன் காட்டுறேன். இதுதான் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபைல். ஓகே இப்போ நம்ம பண்ணதில் வெர்ஷன்னா அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முந்தா நேற்று பண்ணது, இன்றைக்கி பண்ணது, நாளைக்கு பண்ண போகிறது, அதுக்கு அடுத்த நாள் பண்ண போகிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எதுக்கு கிட்டு, அதான் நீ இங்கேயே ஃபைல்லையே பண்ணிட்டியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே இதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஃபைல் வந்து ஒரு 20 ஜிபின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் டெய்லியும் 20 ஜிபின்னு காப்பி எடுத்தேன்னா சீக்கிரமாக என் லேப்டாப்போட ஸ்டோரேஜ் காலி ஆகிடும். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நான் கிட்டப்ல எப்படி அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். இப்போ இருக்க ஃபைல்ஸ்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் வந்து என்னோடய GitHub ரெப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த டெர்மினாலஜிலாம் புரியலனா ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரெப்போனா என்ன அப்படின்றதெல்லாம். சும்மா நான் வந்து ஏதோ ஒரு ரேண்டம் ரெப்போ எடுத்துக்கிறேன். இதில் போய் நான் கமிட்ஸ் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இதை பாருங்கள், நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணேன் இந்த ரெப்போவில் அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி பார்த்தேன்னா அந்த டேட்டில் நான் என்ன பண்ணேன் பாருங்கள், 4 மாதம் முன்னாடி நான் பண்ணது, அந்த டைமில் நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும் இது வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கும். ஸோ நான் டெய்லி வந்து சரீஷ்ன்றதை ஒரு நாள் ஸ்டோர் பண்ணிப்பேன். அடுத்த நாள் வந்து ராஜேந்திரன்றதை இந்த இடத்துல மாற்றிருக்கேன்னு ஸ்டோர் பண்ணிப்பேன். அடுத்த நாள் வந்து மொத்தமாக டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு ஸ்டோர் பண்ணிப்பேன். கடைசியாக நான் காட்டுறப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி கடைசியாக ஒரு ஃபைல் வந்து நான் காட்டுவேன். இதுதான் பேசிக்கலி வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்றது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது கோட் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்டு வந்து பேக் அண்ட் டெவலப்பர், நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். இப்போ அவன் வந்து ஒரு கோட் அடிக்கிறான், நான் வந்து வேறு கோட் அடிக்கிறேன்.
அவன் பண்ணுற பேக் எண்டும் நான் பண்ணுற ஃப்ரண்ட் எண்டும் சேர்ந்தால் தான் எங்களுக்கு கோடு ஒர்க் ஆகும். அப்போ நாங்கள் 2 பேரும் கொலாபரேட் பண்ணணும்ல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு காமன் இடத்துல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அந்த இடத்துலேருந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். இதுதான் வந்து கோட் சிங்க்ரனைசேஷன். ஓகே, எங்கே அப்லோட் பண்ணுவேன் எங்கே டவுன்லோட் பண்ணுவேன்னு கேட்கலாம். இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெப்போசிட்டரினா என்னன்னு நம்ம கற்றுக்கணும். ரெப்போசிட்டரினா என்ன, நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுற இடம் பேர் டேட்டாபேஸ், ஃபைலெல்லாம் போடுற இடம் பேர் ஃபைல் ஸ்டோரேஜ் இல்லை ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி கோடெல்லாம் வைக்கிற இடம் பேர் ரெப்பாசிட்டரி. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா. இது வந்து நீங்கள் எந்த கிட்டு பேஸ் பண்ண சாஃப்ட்வேர் எடுத்தாலும் ரெப்பாசிட்டரி அப்படின்றது சேம் மீனிங் தான். கோடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் ரெப்பாசிட்டரி. ஓகேவா? நான் வந்து என்னோடய கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணனா அது ஒரு ரெப்பாசிட்டரி. கம்பெனிலேயே வேறு ப்ராஜெக்ட்லாம் சேர்த்து ஒரு இடத்துல போட்டேன்னா அது இன்னொரு ரெப்பாசிட்டரி. இப்போ என் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறேன்னா அது தனியாக ரெப்பாசிட்டரி. ரெண்டுத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் மாதிரி டிஃப்ரெண்ட் ரெப்பாசிட்டரி. அவ்வளோதான். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று லோக்கல் ரெப்பாசிட்டரி, இன்னொன்று க்ளவுட் ரெப்பாசிட்டரி. வாட் எவர் தட் ஐ ஸ்டோர் இன்சைட் மை லேப்டாப் தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் லோக்கல் ரெப்பாசிட்டரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கிட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறனோ அது என்னோடய லோக்கல் சேஞ்சஸ் என்னோடய லேப்டாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து லோக்கல் ரெப்பாசிட்டரி. இப்போது இதையே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு வைங்களேன். இதை வந்து நான் வேறு இடத்துக்கு அப்லோட் பண்ணுறேன், அதாவது கிட்டப்புக்கு அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆகும், நம்மக்கிட்ட இருக்காது. இதுதான் வந்து க்ளவுட் ரெப்பாசிட்டரி. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? நம்மக்கிட்ட இருக்கிறது லோக்கல் ரெப்பாசிட்டரி, வேறு ஒரு இடத்துல இருக்கிறது க்ளவுட் ரெப்பாசிட்டரி. வேறு ஒரு இடத்துல இருக்கிறது தான் வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு பர்மிஷன் இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ வந்து ரெப்பாசிட்டரினா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ கிட்டப்பில் எப்படி ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு GitHub அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். GitHub அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சைன் அவுட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். github.com அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து சைன் அப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் இமெயில் கேட்கும், இமெயிலை ஃபில் பண்ணிவிடுங்க. இமெயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது சில இன்ஃபர்மேஷன், ஃபோன் நம்பர், வெரிஃபிகேஷன் கோட்லாம் கேட்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கேப்சா கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு GitHub அக்கௌண்ட் ரெடி. இல்லைனா சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, யூசர் நேமும் கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது சைன்இன் பட்டன் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கனால நான் சைன்இன் கொடுத்துட்டேன். இதுதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இதான் GitHub டேஷ்போர்ட். இப்போது நம்ம ரெப்போ பற்றி தானே பார்த்துட்டு இருக்கோம். ரெப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இந்த பட்டன் இருக்கிற க்ரியேட் நியூன்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரெப்பாசிட்டரின்னு கொடுத்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல இந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கேயே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் நியூ ரெப்பாசிட்டரின்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த பேஜ் தான் வந்து நம்ம ரெப்போ க்ரியேட் பண்ணுற பேஜ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சும்மா ஒரு சாம்பிள் ரெப்போ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் அவைலபிலிட்டி அப்படின்னு வருது. அதாவது என் பேரு கீழே நான் ஆல்ரெடி இதே ரெப்போ நேமில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கேனான்னு பார்த்துட்டு இது வந்து கொடுக்கும். இது மோஸ்ட்லி யூனிக்காக தான் இருக்கும். அடுத்தது பப்ளிக்காக ப்ரைவேட்டாக. பப்ளிக் அப்படின்னா யார் வேணால் இதை பார்க்க முடியும். நீங்கள் அடிக்கிற கோடை யார் வேணால் உலகத்தில் பார்க்க முடியும். இதுதான் பப்ளிக்கு. ப்ரைவேட் அப்படின்னா வந்து நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அக்சஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த ரீட்மி இதெல்லாம் வந்து டிக் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடைக்கும். இது நம்ம ரீட்மினா என்னென்னு கடைசியில் பார்க்கலாம். இப்போ வந்து க்ரியேட் கொடுத்தாச்சு. க்ரியேட் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி ரெப்போசிட்டரி கிடச்சிருக்கு. இதுதான் வந்து எம்டி. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இந்த கமெண்ட் காட்டும். நீங்கள் ஏதாவது ஃபைல் போட்டுட்டிங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து காட்டாது. இதில் வந்து பஞ்ச் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு GitHub ஒர்க் ஆகிடும். பட் ஆனால் அதுக்கு நம்ம இங்கே வரல. ஒரு கமெண்ட்டு என்னென்னு நம்ம தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கைஸ், இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நீங்கள் இதுலேருந்து புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதை வந்து உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். GitHub வந்து யார் தெரிஞ்சுக்கணுமோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட காலேஜ் அஃபிஷியல் குரூப்ஸில் போட்டதுனால இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் a lot to me. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours கிட்ட ஷூட் போச்சு. உங்களுக்காக புரியணுன்றதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து க்யூரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கைண்ட்லி ஷேர் இஃப் யூ ஃபீல் திஸ் இஸ் அ ரைட் வீடியோ டு லேர்ன் GitHub. Git init அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லோக்கல் ரெப்பாசிட்டரியில் கிட்டை வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, கிட் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போது நம்ம பண்ணோம்ல இந்த இடத்துல க்ரியேட் நியூ ரெப்பாசிட்டரின்னு ஒரு பட்டன்லாம் கிளிக் பண்ணி அது வந்து நம்ம க்ளவுடில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரௌசர் மூலிமா பண்ணதுனால இது வந்து வேற ஒரு இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம லேப்டாப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த கிட் க்ளோன் அப்படின்றத கொடுக்கணும். சரி, ஓகே, இந்த கமெண்ட்லாம் இருக்குது. இந்த கமெண்டை நான் எங்கடா போடுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முதல்ல நீங்கள் கிட்டை டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
Git டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா Git SEM சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நான் விண்டோஸ் அப்படின்றனால டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுக்குறேன். நீங்கள் எந்த OSோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஒரு 200-250 MB வரும்னு நினைக்கிறேன். அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் ஏர் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு பாருங்கள் இங்கே டவுன்லோட் வந்து கேட்குது. நான் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது அக்ரிமெண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்ரி பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து GitHub வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். ஓகே, இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து CMD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். CMD அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். இதை வச்சு தான் நீங்கள் எல்லா கமாண்டும் ரன் பண்ண முடியும். நீங்கள் மேக் வச்சுருந்தீங்கன்னா டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. டெர்மினலும் இதே மாதிரி தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. இதில் வந்து நான் இப்போ கிட் அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரெப்போ தனியாக ஒரு இடத்துல இருக்குது, ஃபோல்டர் தனியாக இருக்குது. கரெக்டாக இப்போ இடத்துக்கு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணணும். இப்போ முதல்ல இங்கே இருக்கிறத நம்ம லோக்கலில் நம்ம வந்து ஒரு க்ளோன் பண்ணணும். க்ளோன் என்னதுன்னா அதே மாதிரி ஒரு காப்பியை நம்ம எடுக்கிறது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டெர்மினல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் கரெக்டாக இந்த ஃபோல்டரும் இந்த இடமும் சேமாக இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா கிட் க்ளோன் அப்படின்னு கொடுத்தா வந்துடுமா? வராது. அப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ரெப்போ வரணும் கரெக்டாக. அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே போயிட்டு நமக்கு இந்த இடத்துல HTTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, இதை காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. கிட் க்ளோன் நடந்துடும். ஆனால் நான் ஆல்ரெடி GitHub செட்டப் பண்ணதுனால எனக்கு நடந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படி நடக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா GitHub வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பண்ணணும்னா GitHub வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணால் git config --global user.name அப்படின்னு போட்டு உங்கள் நேம் வந்து கொடுக்க போகிறீங்க. பட் ஆனால் உங்கள் யூசர் நேம் என்னென்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே GitHub போயிடுங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்கள் யூசர் நேம். நான் வந்து அதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். என்னோடய யூசர் நேம் செட் ஆகிடுச்சு. இப்போ அதே இதை வந்து நான் திருப்பியும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு user.nameக்கு பதிலாக user.email அப்படின்னு நான் செட் பண்ணணும். இதை செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அதே இமெயில் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இதை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கிட் க்ளோன் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. இந்த கிட் க்ளோன் நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா இங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பிள் ரெப்போ அப்படின்றது ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த .gitன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கேப்பா, ஆனால் இந்த ஃபோல்டர் வந்து இங்கே இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த .gitன்ற ஃபோல்டரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய இடத்துல இது எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுறாங்க. இந்த .git அப்படின்றது தான் உங்களோட க்ளவுட் ரெப்போக்கும் உங்கள் லோக்கல் ரெப்போக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை மேக் பண்ணுறது, இந்த கம்யூனிகேஷன் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த கமிட்டுக்கு ஹேஷ் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஒரு ஃபோல்டர் தான் பார்க்கும். இந்த .gitன்ற ஃபோல்டர் டிஃபால்ட்டாக காட்டாது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களோட வியூக்கு போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல வந்து ஷோ கொடுத்துட்டு ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஹிடன் ஃபைல்ஸ் ஷோ ஆகும். உங்களோட .git ஃபைல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதுக்கடுத்து இந்த .git ஃபைல் வந்து எப்பயுமே டெலீட் பண்ணாதீங்க, சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் உங்களோட லோக்கலுக்கும் அங்கேயும் இருக்கிற லிங்க். இந்த லிங்க்கை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் புஷ் பண்ண முடியாது, புல் பண்ண முடியாது. இது எல்லாமே ஃபைன். இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். பட் ஆனால் டு மேக் த ப்ராசஸ் சிம்பிள் நான் வந்து இதை வந்து ஒரு VS கோடோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். VS கோட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு எடிட்டர், விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது. நீங்களும் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து இது நல்லா யூஸ் ஆகும். இதை வந்து நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு என்னோடய சாம்பிள் ரெப்போ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டருமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து நான் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே dummy.text அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஓகே ஹாய் மை நேம் இஸ் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்ட் அப்படின்னு காட்டுது. அப்படின்னு காட்டுதுன்னா அன்ட்ராக்ட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி சில விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு அன்ட்ராக்ட் அப்படின்ற என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜிங் அண்ட் அன்ஸ்டேஜிங்னா என்னென்னு பார்ப்போம். நீங்கள் வந்து GitHubல git add அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக்கி வைக்கும். கமிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் ஆகும். நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ஸ்டேஜான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து க்ளவுடுக்கு போயிடும். இப்போ ஸ்டேஜிங்னா என்னென்னு சொன்னோன்னா இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ எந்த ஸ்டேஜில் இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா வந்து அன்ஸ்டேஜ்டு. இது வந்து நான் எதுவுமே பண்ணலை. இப்போது இதை வந்து நான் ஸ்டேஜ் பண்ண ரெடி பண்ணுறேன் அப்படின்னா git add dot அப்படின்னு நான் கொடுப்பேன். இப்போ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போடணும். ஸோ வந்து சாம்பிள் ரெப்போக்குள்ளே போயிடுறேன். சிடின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் டைரக்டரி பண்ணுறீங்க. ஸோ சாம்பிள் ரெப்போக்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா git add
dummy.text அப்படின்னு கொடுத்தனா நான் இதை வந்து ஸ்டேஜிங்க்கு ரெடி பண்ணிட்டேன். கமிட் மெசேஜை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து யாருக்கோ ஒரு லெட்டர் அனுப்ப போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா நீங்கள் எழுதுகிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு என்வலப்குள்ளே போடுவீங்க. இந்த என்வலப்குள்ளே போடுறது தான் வந்து git add அப்படின்னு வச்சுக்கலாம். அதை சீல் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்கள் பேர், ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், டேட் எல்லாம் எழுதுவீங்களே, இதுக்கு பேர் தான் கமிட்டு. இந்த பேரெல்லாம் எழுதுறீங்களே, நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னு எழுதுறதுல இந்த என்வலப் மேலே நீங்கள் எழுதுறது தான் வந்து கமிட் மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து யார்கிட்டையாவது கொடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்களே, இந்த போஸ்ட் தான் வந்து புஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிம்பிளாக கமிட் மெசேஜ்னா என்னன்ட்டு. இதுலேயே வந்து கமிட் ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன நான் சிம்பிளாக சொல்கிறேன். உங்களோட என்வலப் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து டேட்டு, டைம் எல்லாம் எழுதுறீங்களே, இந்த டேட்டு, டைமு, உங்கள் நேமு, ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ் எல்லாமே கலந்து ஒரு யூனிக்கான ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த நம்பர் பேர் தான் வந்து கமிட் ஹேஷ். இந்த கமிட் ஹேஷ்ன்றது எங்கே நம்ம பார்க்கலான்னா, இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ தட் நான் வேறு ஒரு ரெப்போவில் வந்து காட்டுறேன். இல்லை நம்ம ரெப்போலேயே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கமிட் ஹேஷ்லாம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே கமிட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணனா எல்லா கமிட்டுக்கும் ஒரு மெசேஜ் இருக்குது. அதாவது நான் சொன்னல மேலே எழுதுறது அதுதான் கமிட் மெசேஜ். இங்கே எழுதியிருக்கிறது தான் கமிட் மெசேஜ். இங்கே சைடில் இருக்குல்ல ஒரு ரேண்டம் நம்பர், இந்த நம்பர் தான் வந்து கமிட் ஹேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட் ஹேஷ் தான் வந்து யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் ஸ்டேஜிங் என்னன்னு சொல்கிறேன். git add அப்படின்னா ஸ்டேஜிங்க்கு ரெடி பண்ணுறீங்க. அதாவது எடுத்து என்வலப்குள்ளே போட்டாச்சு, ஆனால் இன்னும் சீல் பண்ணலை. இப்போ வந்து கமிட் அப்படின்னா வந்து சீல் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே பேரெல்லாம் எழுதியாச்சு. இதுதான் கமிட் மெசேஜ். இப்போது இந்த கமிட் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு ஸ்டேஜ் மேலே வைக்கிறீங்க. அதாவது உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜில் இருக்குது. அதாவது எப்போ வந்து போஸ்ட்மேன் ரெடியோ அப்போ வந்து அவன் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி, நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போவே அது போயிடும் அப்படின்ற மாதிரி ரெடியாக வச்சுக்கிட்டீங்க. இந்த டைமில் கிட் புஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து போயிடும். ஆனால் ஸ்டேஜ்டு ஃபைல்ஸ் மட்டும்தான் போகும். நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த எல்லா ஃபைலெலாம் போகாது. நீங்கள் எதெல்லாம் ஆட் பண்ணி எதெல்லாம் கமிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல் மட்டும்தான் வந்து க்ளவுட் ரெப்போவுக்கு போகும். சரி, ஓகே, நான் ஸ்டேஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இதில் ஏதோ ஒரு தப்பு தோணுது, இதில் நான் வந்து ஒரு ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கிட் ரீசெட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அண்ட் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜ் ஆகியிருக்கு, அதை வந்து நீங்கள் அன்ஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்னா கிட் ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்ஸ்டேஜ் ஆகிடும். உங்களோட லோக்கல் ஹிஸ்ட்ரியில் கடைசியாக நீங்கள் பண்ண கமிட்டுக்கு வந்து அது வந்து ரிவர்ட் ஆகிடும். எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். இப்போ வந்து நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கிட் கமிட் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் -m அப்படின்னு நான் போடுவேன். -m அப்படின்னா வந்து மெசேஜ் அப்படின்னு அர்த்தம். அதான் நான் கமிட் மெசேஜ் ஒன்று எழுதுவோன்னு சொன்னால அதுதான் இது. இதுக்கு அடுத்தது நான் கொடுக்க போகிறது வந்து ஒரு மெசேஜ், என்ன மெசேஜாக வேணா இருக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன கன்வென்ஷன் நான் சொல்கிறேன். இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட். என்னன்னா கன்வென்ஷனல் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் இந்த வெப்சைட் வேணால் கீழே நீங்கள் கன்வென்ஷனல் கமிட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா conventionalcommits.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கு GitHub புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்போ இதை வந்து சும்மா போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கமிட் மெசேஜை எப்படி எழுதணும் அப்படின்ற கன்வென்ஷன் தான் இது. நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபிக்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் போடுறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபிக்ஸு அப்படின்னு போட்டுட்டு கோலன் போட்டுட்டு நீங்கள் அந்த மெசேஜ் போடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபீச்சர் புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபீட் அப்படின்னு போட்டுட்டு கோலன் போட்டுட்டு உங்கள் மெசேஜ் போடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த வந்து ரீஃபேக்டர் பண்ணுங்க, வேரியபிள் நேம்ஸ்லாம் நல்லா வைக்கிறீங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்கன்னா ரீஃபேக்டர் அப்படின்னு போட்டுட்டு கோலன் போட்டுட்டு உங்கள் மெசேஜ் போடுங்க. அடுத்தது நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் எழுதுறீங்க உங்கள் கோடுக்கு அப்படின்னா வந்து டாக் அப்படின்னு போட்டுட்டு என்ன மெசேஜோ அதை போடுங்க. அதுக்கடுத்தது சோர், நீங்கள் வந்து சும்மா எப்படி சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையெல்லாம் எதுவும் பார்க்கல அப்படின்னா வந்து சோர் அப்படின்னு போடலாம். நீங்கள் பண்ணுற வேலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து இதுக்கு முன்னாடிலாம் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரேக்கிங் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான் பேசிக்கலி இதான் கன்வென்ஷனல் கமிட்ஸ். ஒரு கோட்லேயும் வந்து ஒரு மினிமமாக ஒரு 100 டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா, யார் ஃபீச்சர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும், உங்களுக்குமே உங்கள் கூட ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபீட் அப்படின்னு போடுறேன். ஃபீட்னா புதுசாக ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ஆடட் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு லைனை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு ஃபைலை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இந்த டம்மி டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு லைனை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு தான். இப்போது இந்த டம்மி டெக்ஸ்ட் வந்து அன்ட்ராக்ட்லேருந்து இப்போ ட்ராக்டுன்னு மாறிடுச்சு. ஏன்னா நான் இதை வந்து ஸ்டேஜ் பண்ணிட்டேன், கரெக்டாக? அதனால் வந்து அன்ட்ராக்ட்லேருந்து அந்த யூன்ற சிம்பிள் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு அங்கே வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ரெப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் ரெப்போவில் நடந்திருக்கு. ஆனால் க்ளவுடில் வந்து பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. ஏன் இந்த ஃபைல் அங்கே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்வலப் எழுதியாச்சு,
க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் அதை போஸ்ட் பண்ணல. போஸ்ட் பண்ணுறதுக்கு கிட் புஷ்ன்னு கொடுக்கணும். கிட் புஷ் வந்து நார்மலாக ஒர்க் ஆகும், ஆனால் ஒரு சில டைம் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா கிட் புஷ்ஷோட சின்டாக்ஸ் நான் சொல்கிறேன். கிட்டு புஷ்ஷு, அதுக்கப்புறம் ஆரிஜின், அதுக்கப்புறம் ரிமோட் அப்படின்னு கொடுக்கணும். என்னடா திடீர்னு ஆரிஜின்ன்ற ரிமோட்டுன்ற அப்படின்னு சொல்கிறீங்களா? சிம்பிளாக சொல்கிறேன். கிட்டு க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் கொடுத்தீங்களே, அந்த யூஆர்எல் தான் ஆரிஜின். ஸோ தட் நம்ம ஆல்ரெடி க்ளோன் பண்ணதுனால கிட்டுக்கு வந்து தெரியும் அந்த .git ஃபோல்டர் வந்து ஆரிஜின்றது இந்த யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் அந்த ஆரிஜின் மென்ஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் வேணும்னா மென்ஷன் பண்ணலாம். எப்படி மென்ஷன் பண்ணலான்னா, ஆரிஜின் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த யூஆர்எல் இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம். ஸோ இங்கே வந்து நான் மெயின் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுவேன், இல்லை மாஸ்டர் பிரான்ச் அப்படின்னு போடுவேன். இப்போ வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுற முக்கியமான பிரான்ச் வந்து மெயினாக இருக்கும், இல்லைனா மாஸ்டராக இருக்கும். இதுதான் வந்து கிட்டப்பில் வந்து மெயின் அண்ட் மாஸ்டர் அப்படின்ற கான்செப்ட்டு. இந்த மாஸ்டர் பிரான்ச்சில் தான் வந்து எல்லாரோட இதுவுமே உள்ளே போகும். அது இல்லாமல் செப்பரேட் பிரான்ச்சஸ் இருக்கும். பிரான்ச்சஸ் என்னன்றது நான் ஒரு சின்ன மொமெண்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் இது வந்து புஷ் ஆகி ஒர்க் ஆகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். கிட் புஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் போட்ட என்வலப் இருக்கிறது அப்படியே அங்கே போகுது. ஓகே, அங்கே போயிருச்சான்னு பார்ப்போமா? இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைல் வந்து இங்கே வந்துருச்சு. இவ்வளோ தான் சிம்பிள். கிட்டப்னா இவ்வளோ தான். நீங்கள் வந்து பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோடெல்லாம் பண்ண தேவை. சும்மா கிட் ஆடு கிட் கமிட்டுன்னு போட்டு கிட் புஷ் கொடுத்தீங்கன்னா உடனே இங்கே வந்துடும். சரி, ஓகே, ஃபைன். இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டு ஹாய் மை நேம் இஸ் ஹரிஷ் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நான் இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். அதை நான் லோக்கலில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே மை நேமில் வந்து எம் வந்து கேபிட்டல் இருக்குது. இது வந்து நான் ஸ்மால் லெட்டரில் மாற்றிட்டு கமிட் கொடுக்குறேன். இங்கேயே சேம் தான். இப்போ நான் அந்த கிளிக் பண்ணது வந்து ஆடு. இப்போ நான் இங்கே கமிட் கொடுக்குறது வந்து அந்த கமிட் மெசேஜ். இப்போ வந்து நான் ஒரு ஃபிக்ஸ் போட்டிருக்கேன். என்னென்னா வந்து சேஞ்சு கிராமட்டிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது டைப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் புஷ் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மை நேம் இஸ் ஹரிஷ் எம் வந்து ஸ்மாலில் வந்துருச்சு. இப்போ நம்ம லோக்கல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே ஆகலை. என்னடா அப்படியே இருக்குது. இப்போ வந்து எனக்கு அங்கே இருக்கிறது டவுன்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணுறதுக்கு புஷ்ஷு, அப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி புல்லு தான். ஸோ கிட் புல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிறது இங்கே வந்து புல் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அப்படின்னு ஒன்று காட்டுதா. இது ஒன்றும் இல்லை, ஒரு மர்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. மர்ஜிங் அப்படின்னா என்னதுன்னா, ஒருத்தன் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறான், நானும் அதே சேஞ்சை பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணணும். கரெக்டாக? இதுதான் வந்து மர்ஜிங். இதுக்கு வந்து கிட் மர்ஜ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதையே என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவலைப்படாமல் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து மைன்றது ஸ்மால் லெட்டரில் மாறிடுச்சு. ஓகே, இதுதான் பேசிக்லி வந்து கிட் புல்லு, கிட் புஷ்ஷு, கிட் ஆடு, கிட் கமிட். இந்த 4 கமாண்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிட் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் என்னதுன்னா, நீங்கள் லோக்கலாக வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் வந்து index.html ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். style.css ஏதோ சும்மா வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு HTML ஃபைல் வந்துருச்சு. ஹரிஷ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோடய ஃபைலு. இதில் பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு index.html மட்டும் நான் புஷ் பண்ணணும். ஆனால் எனக்கு style.css புஷ் பண்ண வேணாம். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கிட்டு ஆடு index.htmlனு போட்டு நான் என்டர் கொடுத்துட்றேன். அடுத்தது கிட் கமிட்டு -m அப்படின்னா மெசேஜு. ஸோ ஃபீட் கிரியேட் HTML ஃபைல் அப்படின்னு போட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் 11 லைன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், 11 லைன் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கமிட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போய் பார்ப்போம். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்ட் ஆகிடுச்சு இந்த ஃபைலு. இப்போது நான் இன்னும் புஷ் பண்ணலை. ஏன்னா நான் ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்க்குறேன். இப்போ எனக்கு மறந்து போச்சு என்ன ட்ராக் ஆச்சு, என்ன ட்ராக் ஆகலை. எனக்கு விஎஸ் கோடில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எப்படி பார்க்கலான்னா, கிட் ஸ்டேட்டஸ் போட்டால் இங்கே பாருங்கள், style.css மட்டும் அன்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு காட்டுது. ஸோ இந்த ஃபைல் வந்து அன்ட்ராக்டு. இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஆனால் கமிட் பண்ணல அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, style.css ஆட் மட்டும் பண்ணிட்டேன் ஆனால் கமிட் பண்ணல. இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் போடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அதாவது ஆட் பண்ணிட்டேன், ஆனால் இது வந்து அன்ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்போ நான் ஸ்டேஜ் பண்ணணும், என்ன பண்ணணும், இதை நான் கமிட் பண்ணணும். ஓகே, கிட் கமிட் -m போட்டுக்கிறேன். ஆடட் CSS ஃபைல் அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் வந்து 0 இன்சர்ஷன், அதாவது அது ஒரு எம்டி ஃபைலு. ஸோ ஒரு ஃபைல் வந்து சேஞ்ச் அப்படின்னு வருது. இப்போ வந்து நான் இங்கே போய் பார்க்குறேன். நம்ம சாம்பிள்ற போல் ஒன்றுமே இல்லை, வெறும் டம்மி டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. மீதி ரெண்டும் வரலை. அப்போ மீதி ரெண்டும் வர வைக்கணும்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டு புஷ்ஷு
ஆப்வியஸ்லி இங்கே பண்ணியாச்சு, கமிட் பண்ணியாச்சு, என்வெல்ப்பில் போட்டாச்சு, இப்போ அதை போஸ்ட் பண்ணுறோம். ஸோ கிட் புஷ் கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. 3 ஃபைலே இங்கே வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். இதை பாருங்கள், அந்த ஃபைல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் GitHub ஒர்க்ஸ். இதுதான் பேசிக்கான கமிட்ஸ். இப்போ நான் கமிட்டில் போய் பார்த்தேன்னா எனக்கு பாருங்கள், நான் இது வரைக்கும் பண்ண எல்லா சேஞ்சஸும் ஒரு இடத்துல எனக்கு கிடச்சிருக்கு. ஆடட் மை நேம், சேஞ்சு கிராமட்டிக்கல் எரர், அப்புறம் கிரியேட்டட் HTML ஃபைல், ஆடட் CSS ஃபைல் எல்லாமே இங்கே கிடக்குது. இப்போ சும்மா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். கிராமட்டிக்கல் எரர் என்ன தான் இவன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெட் கலரில், அதாவது இந்த இடத்த நான் இப்படி வந்து மாற்றிருக்கேனா அந்த மாதிரி வந்து எனக்கு காட்டுது. ஸோ இதுதான் வந்து git diff அப்படின்னு சொல்லுவாங்க. diff அப்படின்ற கமெண்ட் என்னென்னு பார்த்துருவோமா? ஓகே இருங்க. இப்போ நான் இங்கே வந்து ஹரிஷன் இருக்கா, இது ஆல்ரெடி வந்து நம்ம புஷ் பண்ணியாச்சு. இதை வந்து ஹரிஷ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே போயிட்டு கிட் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா இந்த ஃபைல் வந்து மாடிஃபை ஆகியிருக்கு, ஆனால் நான் இதை வந்து ஸ்டேஜ் பண்ணலை. இப்போ நான் கிட் டிஃப் கொடுத்தேன்னா அதில் வந்து காட்டுது பாருங்கள், இந்த ஃபைலில், அதாவது index.htmlன்ற ஃபைலில் ஹரிஷ் அப்படின்றத நீ வந்து ஹரிஷ் ராஜேந்திரன் நீ மாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இதுதான் வந்து கிட் டிஃப் அப்படின்ற கமெண்ட் மாடிஃபை பண்ணிட்டோம். இது எப்படி காட்டுன்னு பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு காட்டும். எம்னானது மாடிஃபைட், யூனானது அன்ட்ராக்டு, ஓகேவா, இல்லை அன்மாடிஃபைட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபைல் வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். கிட்டு ஆடு index.html இப்படியும் போடலாம். அப்படி இல்லாமல் ஒரு சிலர் வந்து கிட் டாட் அப்படின்னு போடுவாங்க. இது எப்போ யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணியிருக்க எல்லா சேஞ்சுமே வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஃபைல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த ஃபைல் எல்லாமே நான் புஷ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா கிட் ஆட் டாட்னு கொடுங்க. டாட்னா என்னதுன்னா கரண்ட் ஃபைல், கரண்ட் ஃபோல்டர்னு அர்த்தம். கரண்ட் ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைலையும் நீ எடுத்துக்கோ, இன்க்ளூடிங் உள்ளே வெளியே எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்றது தான் டாட்டு, ஓகேவா. கிட் ஆட் டாட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலும் ஆட் ஆகிடும். இங்கே நான் பண்ணது ஒரு சேஞ்ச் தான், அது எல்லாமே போட்டாலும் ஓகே தான். ஸோ கிட் ஆட் டாட் இப்படின்னு போட்டோன்னா இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபைல் வந்து க்ரீன் கலரில் காட்டுது, அதாவது இதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் நான் இதை வந்து கமிட் பண்ணலை, இது வந்து அன்கமிட்டட் அப்படின்னு, சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இங்கே வந்து நான் கிட் கமிட் அப்படின்னு போட போகிறேன். ஆப்வியஸ்லி -m அப்படின்னு போட்டுட்டு சேஞ்ச் மை ஃபுல் நேம் அப்படின்னு போட்டாச்சு. இதில் என்ன காட்டுது, 1 ஃபைல் சேஞ்சு, ஒரு இன்சர்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு டெலீஷன் பண்ணியிருக்கேன். அதாவது பழைய லைனை வந்து டெலீட் பண்ணிவிட்டு புது லைன் ஆட் பண்ணியிருக்கிறதா காட்டுது. இப்போயே இங்கே போய் நான் வந்து பார்க்குறேன், என்னோடய ரெப்போவில் போயிட்டு நான் வந்து இந்த index.html போய் பார்க்குறேன். இங்கே வந்து பாருங்கள், என்னோடய பழைய நேம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம புஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, புஷ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு அதே இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், என்னோடய பேர் வந்து மாறிடுச்சு என்னோடய ஃபுல் நேமுக்கு. ஸோ இதுதான் வந்து கிட்டு புஷ் எப்படி ஒர்க் ஆகும், புல் எப்படி ஒர்க் ஆகும்னு புரிஞ்சிருச்சா. புல்லுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். நீங்கள் போகிறேன், டாக்குமெண்ட்டுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக டாக்ஸ் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். கமிட் கொடுக்குறேன். கமிட் கொடுக்குறப்போ சேஞ்ச் த டாக் டைட்டில்னு போட்டு நான் கமிட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் என்னோடய லோக்கலில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிட் புல் பண்ணணும். நீங்கள் எப்பயுமே புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி புல் பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல விஷயம். அவ்வளோதான், எனக்கு அது வந்து இங்கே வந்துருச்சு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. இதுதான் பேசிக். லோக்கல் ரெப்போவையும் நம்ம க்ளவுட் ரெப்போவையும் நம்ம சிங்க் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணி மற்றவங்க கூட ஒர்க் பண்ணணும். மற்றவங்க கூட ஒர்க் பண்ணுறதை பற்றி யோசிப்போமா? ஓகே, இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்து ஒரு பேக் எண்ட் டெவலப்பர், நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். அவன் வந்து தனியாக ஒர்க் பண்ணணும், நான் வந்து தனியாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவன் பண்ணுற கோடு என்னை பாதிக்கக்கூடாது, நான் பண்ணுற கோடு அவனை பாதிக்கக்கூடாது. இப்போ வந்து அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ வேறு ஒரு UI இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வேறு ஒரு பேக் எண்ட் இருந்திருக்கும். எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், அவனுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் பண்ணுற சேஞ்சஸ்னால என்ன தப்பு நடக்கும்னு எனக்கு தெரியும், அவன் பண்ணுற சேஞ்சஸ்னால என்ன தப்பு நடக்கும்னு அவனுக்கு தெரியும். அப்போது நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோன்னா, அவன் வந்து ஒரே இடத்துல புஷ் பண்ணுறான், நானும் ஒரே இடத்துல புஷ் பண்ணுறேன், திருப்பி நான் வந்து புல் பண்ணிக்கிறேன், அவனும் புல் பண்ணிக்கிறான். அப்படின்னா என்னோட தப்பான கோடும் அவனுக்கு இருக்கும், அவனோட தப்பான கோடும் என்கிட்ட இருக்கும். 2 பேருக்குமே கோடு ஒர்க் ஆகாது, 2 பேருக்குமே என்ன தப்புன்னு 2 பேருக்குமே தெரியாது. இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பிரான்ச்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு வந்து
பேக் எண்ட் அப்படின்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவான். ஸோ தட் என்னோடய ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல்ஸ் அவனுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, அவனோட பேக் எண்ட் ஃபைல்ஸ் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. கடைசியாக 2 பிரான்ச்சும் ஒன்றா மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் 2மே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து நாங்கள் மெயின் பிரான்ச்லேருந்து இன்னொரு க்ளோன் எடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதை எப்படி சிமுலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிட் பிரான்ச் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எந்த பிரான்ச்சில் கரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது கிட் பிரான்ச்சுன்னு போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் புதுசாக ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ண போகிறேன்னா எப்படிடா க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, செக் அவுட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். செக் அவுட் -b அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து புது பிரான்ச் க்ரியேட் பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த பிரான்ச்சுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும். இந்த நேம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் கிட்டு பிரான்ச் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பிரான்ச்சில் வந்து இருக்கேன். எனக்கு திருப்பி மெயின் பிரான்ச்சுக்கு போகணுன்னா அப்படின்னு கொடுத்தேன்னா நான் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு போயிடுவேன். அதை நான் எப்படி செக் பண்ணுறதுனா கிட் பிரான்ச் போட்டு நான் செக் பண்ணிப்பேன். சரி, ஓகே, ஃபைன் தான். இப்போ வந்து நான் கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பிரான்ச்சுக்கு நான் போயிடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பிரான்ச்சில் என்ன பண்ணுறேன்னா வந்து சும்மா ஒரு h1 ஒன்று போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு நான் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிட்டு ஆடு டாட்டு ஆடச்சம் ஃப்ரண்ட் அண்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமிட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கிட் புஷ் பண்ணிடுறேன். இதில் வந்து சொல்லுது என்னோடய அப்ஸ்ட்ரீம் வந்து நான் செட் பண்ணல அப்படின்னு சொல்லுது. அதாவது நான் முன்னாடி புஷ் பண்ணுறப்ப மெயினுக்கு தான் புஷ் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து நான் எங்கே புஷ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்னப்போ கிட்டு புஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து சில விஷயத்தை எதிர்பார்க்கும். அப்போ என்ன பண்ணலான்னா கிட்டு புஷ்ஷு ஆரிஜின்னா அந்த லிங்க்கு எந்த பிரான்ச்சுக்கு போகணுன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் எண்டுன்ற பிரான்ச்சுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன். சாரி, கிட்டுக்கு பதிலாக ஜிடின்னு போட்டேன். இப்போ என்ன நடக்கும்னா நான் அந்த லிங்க்கில் இருக்க அந்த ஃப்ரண்ட் எண்டுன்ற இதுக்கு வந்து நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன், புஷ் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்து எனக்கு சேஞ்சஸ் எல்லாம் போயிடுச்சு. இங்கே போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அப்படியே தான் இருக்குது. ஏன் சேஞ்சஸ் மாறலை? ஓகே, அதுக்கு தான் நம்ம பிரான்ச்சில் போய் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பிரான்ச் வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு பிரான்ச் க்ரியேட் ஆகிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க index.html பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டோட கோடை வந்து இப்போ பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டாக மாற போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செக் அவுட் -b பேக் அண்ட் பிரான்ச். சரி, ஓகே, பிரான்ச் நேமில் வந்து ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. சும்மா பேக் எண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, புது பிரான்ச் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ போய்ட்டு என் கோடு பார்ப்போம். என் கோட்லேருந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் சேஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் நான் அதிலேருந்து தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இதில் வந்து நான் புதுசாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு ஜாவா ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்னு வைங்களேன். சம் பேக் அண்ட் சேஞ்சஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே பார்த்தேன்னா கிட் ஸ்டேட்டஸ் போட்டால் something.javaவில் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு. ஸோ something.java வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கமிட் பண்ணிக்கிறேன். பேக் அண்ட் ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. கிட் புஷ் ஆரிஜின் வந்து அந்த யூஆர்எல் எங்கே நான் புஷ் பண்ணணுன்னு தெரியாதுல்ல. ஸோ வந்து பேக் எண்ட் போட்டு நான் புஷ் பண்ணுறேன். இப்போ பேக் எண்டுன்றதுக்கே எனக்கு இது வந்து புஷ் ஆகிடும். இப்போ போய் பார்ப்போம் அது அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரான்ச் க்ரியேட் ஆகிருக்கா, அதில் வந்து ஏதாவது புஷ் ஆகிருக்கா அப்படின்றது நம்ம பார்ப்போம். பேக் எண்ட் அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா something.java அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து வந்திருக்கு. ஓகே, சம் பேக் அண்ட் சேஞ்சஸ் இங்கே புஷ் ஆகிடுச்சு. ஆனால் எல்லோரும் ஒர்க் பண்ண போகிறது எங்கே? மெயினில் தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் மெயினில் வந்து அந்த பேக் அண்ட் சேஞ்சஸும் வரல, ஃப்ரண்ட் அண்ட் சேஞ்சஸும் வரல. கரெக்டாக ஃப்ரண்ட் எண்டில் வந்து சம் ஃப்ரண்ட் அண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு போட்டிருந்தானா அதுவும் வரல, பேக் எண்டோட சேஞ்சஸும் வரல. இந்த டைமில் தான் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. புல் ரெக்வெஸ்ட்னால் என்னதுன்னா
என்னோட பாஸ் தான் வந்து எப்பயுமே வந்து மெயின் இல்லை மாஸ்டர் அப்படின்றது வந்து மெயின்டைன் பண்ணுவார். பாஸோ மேனேஜரோ இல்லை மெயின்டைனர் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. நான் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், நான் பேக் எண்டில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் அதுக்கு புஷ் பண்ணுறப்போ அவர் வந்து டிசைட் பண்ணுவார், இவன் பண்ண கோடு ஓகேவா, ஓகே அப்போ அக்செப்ட், இவன் பண்ண கோடு ஓகேவா, ஓகே அப்போ அக்செப்ட் அப்படின்னு கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பாஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் சம் ஃப்ரண்ட் அண்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புல் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இதில் வந்து காட்டுது இது வந்து மர்ஜ் பண்ணால் பிரச்சனை வராதா அப்படின்னு காட்டுது. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபைன். இது வந்து நான் இன்னும் மர்ஜ் பண்ணலை, நான் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்துட்டேன் அவருக்கு. இதே மாதிரி இவரும் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் பேக் எண்டில் இருந்தோம். இப்போ வந்து என் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. சம் பேக் எண்ட் கோட் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நானும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், என் ஃப்ரெண்டும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டான். இதுவும் வந்து மர்ஜ் ரெக்வஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து பாஸ் அப்படின்னா என்னோடய ரெப்போ ஓப்பன் பண்ணுவேன். இங்கே புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இது ஓப்பன் பண்ணுவேன். 2 பேர் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, எது மேலே இருக்கோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓகேவா அப்படின்னு நான் பார்க்குறேன். கீழே போகிறேன். இதில் போய் என்னால் வந்து அவன் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்க முடியும். இங்கே வந்து ஃபைல்ஸ் சேஞ்சுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணனா என்னென்ன ஃபைல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்குது, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே ஃபைன் தான், எனக்கு எல்லாமே வந்து ஓகேன்னு படுது. நான் வந்து இங்கே போய்ட்டு மர்ஜ் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். இல்லை வேணாம் அப்படின்னா வந்து நான் வந்து அவனுக்கு இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து க்ளோஸ் கொடுத்துருவேன். அவன் திருப்பி போய்ட்டு அதை சரி பண்ணிட்டு வருவான். இப்போ வந்து இது வந்து மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ என் கோடில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த கோடு வந்துருச்சு, அந்த கோடு வந்துருச்சு. ஆனால் அவன் கொடுத்த ரெக்வஸ்ட்டை நான் இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணல, அது எப்படி அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா அவன் க்ரியேட் பண்ணதே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பிரான்ச்சில் இருந்து தான். ஸோ தட் லேட்டஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணதுனால எனக்கு வந்து எல்லா ஃபைல்ஸுமே இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ நான் பண்ண மெத்தடு பேர் தான் மர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா நான் எதுவுமே புஷ்லாம் பண்ணல. இந்த இடத்துல வந்து நான் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். on this line அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அங்கே போய்ட்டு ஒன்று பண்ணுவோம். இங்கே போய்ட்டு இது வந்து வேற ஒருத்தன் பண்ணுற சேஞ்ச், அதாவது நான் இங்கே பண்ணுறதெல்லாம் வேற ஒருத்தன் பண்ணுற சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தன் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒருத்தன் வந்து கமிட் பண்ணிட்டு போயிட்டான். இப்போது நான் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் அடிக்க தான் நம்ம ட்ரை பண்ணலாம். கிட் ஸ்டேட்டஸ் ஓகே, கமிட் பண்ணியாச்சு. நான் கிட் புஷ் அடிக்கிறப்போ கிட் புஷ் மெயின்லேயே நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி புல் பண்ணணும் அப்படின்னு காட்டுது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தன் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கான், நீயும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்க, அப்போனா நீ புல் பண்ணு, அப்புறம் நீ மீதியெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் வந்து கிட் புல் கொடுக்குறேன், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், புல் பண்ணுறப்போ எங்கேருந்து புல் பண்ணணும் முதல்ல நீ சொல்லு அப்படின்னு கேட்குது. கிட் புல் மெயின்லேருந்து நான் புல் பண்ண சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு. என்னன்னு போய் பார்ப்போமா. நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி காட்டுது, இல்லைனா சும்மா இந்த 4 லைன் மட்டும் காட்டும். இதில் நான் ஒன்று பண்ணலாம், அக்செப்ட் த கரண்ட் சேஞ்ச், என்னோட சேஞ்ச் தான் எனக்கு வேணும்னு நான் சொல்கிறேன். இல்லைனா இன்கமிங் சேஞ்ச், அவனோட கோட் வேணும்னு நான் சொல்லிக்கிறேன். அக்செப்ட் போத் சேஞ்ச்னா 2 லைனுமே இருக்கும். கம்பேர் சேஞ்சஸ்னால் நீங்கள் 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போய் டிஸ்கஸ் கூட பண்ணிட்டு வரலாம். உனக்கு இது ரொம்ப முக்கியமா, இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கஸ் கூட பண்ணலாம். இதுக்கு பேர் தான் மர்ஜ் கான்ஃப்ளிக்ட். ஓகேவா? இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி ரிசால்வ் பண்ணுறது சிம்பிளாக பார்த்துடலாம். நீங்கள் போய்ட்டு அக்செப்ட் கரண்ட் சேஞ்சுன்னு கொடுத்தனா என் லைன் வேணும். ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கான், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் லைன்னு சொல்கிறான். இப்போ நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும், எந்த முக்கியமா அவனது முக்கியமா அப்படின்ட்டு. நான் தானே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், அப்போ நான் சொல்கிறது தானே முக்கியம். ஸோ நான் வந்து அக்செப்ட் கரண்ட் சேஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, முடிஞ்சா. இப்போ என்ன பண்ணோன்னா இது வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு போட்டு கிட் புஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃப்ளிக்ட் வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து நம்ம கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணுவோம் யூஸ்வலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய இது வந்து இங்கே வந்து வந்திருக்கணும். நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா
பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரிசால்வ் அ கான்ஃப்ளிக்ட் வந்து எப்போ ஹேப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு அதே லைனில் இன்னொரு சேஞ்ச் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அங்கே புஷ் பண்ணுறீங்க, இல்லை அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. அப்போ 2 லைனும் மெர்ஜ் பண்ணும்போது வர கான்ஃப்ளிக்ட் பேர் தான் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் லைன் வேணுமா அவர் லைன் வேணுமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த லைன் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கமிட் பண்ணி புஷ் பண்ணிட்டீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் வந்து சால்வ் ஆகிடும். இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் என்ன, நிறைய ஃபைல்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் அடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ணுறது நல்லது. ஏன்னா யாரோட கோட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்தது கிட் ஸ்டாஷ்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாஷ்ன்றது வந்து நிறைய பேர் கவர் பண்ணல. தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பட் ஆனால் ஸ்டாஷ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கமாண்ட் தான். நான் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் தான். ஸோ அதையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு H5 அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு அட் த மொமெண்ட் இப்போதைக்கு எனக்கு இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்ற சேஞ்சஸ் நான் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு போயிடுறேன். இங்கே போயிட்டு நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். சம் சேஞ்ச் தட் எவ்ரி ஒன் ஹேவ் டு அடாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கமிட் வந்து நான் சும்மா சிமுலேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நான் புல் பண்ணணும். கரெக்டாக நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறேன். கிட் புல் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அபாட்டிங் அப்படின்னு வருது. ஏன் அபாட்டிங்? அங்கேயும் அதே லைன், உங்ககிட்டயும் அதே லைன். ஆனால் நீ இன்னும் கமிட் பண்ணல. கமிட் பண்ணால் தான் கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். கமிட்டே பண்ணல, உன்கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்குது, அது இப்போ டேஞ்சரில் இருக்குடா, ஏதாவது பண்ணு, அதை சேவ் பண்ணுன்னு சொல்லுது. அப்போ அதுலேயே சொல்லுது, ப்ளீஸ் கமிட் யுவர் சேஞ்சஸ் ஆர் ஸ்டாஷ் தெம் அப்படின்னு காட்டுது. ஸ்டாஷ்னா என்னது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரீசைக்கிள் பின் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். அதில் நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணால் அது அங்கே போய் ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? சப்போஸ் ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் அதுலேருந்து உள்ளே எடுத்துக்கலாம் ரிஸ்டோர்னு கொடுத்து. அதே தான் இங்கே கிட்டு ஸ்டாஷும் பண்ணும். இதில் என்னென்னா, ஸ்டாஷ்ன்றது ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை ஃபைல்ஸை ஸ்டாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று டாப் ஆஃப் த டாப் ஒன்று மேலே ஒன்று வந்து ஸ்டாக் ஆகிட்டே வரும். ஸ்டாக் ஆகிட்டு ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதுனால நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபைல்ஸ் வந்து நீங்கள் தேவையானப்போ வந்து கிட் ஸ்டாஷ் பாப்புன்னு கொடுத்து டாப் ஆஃப் த ஸ்டாஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சேஞ்ச் இல்லை. அப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா, கிட் ஸ்டாஷ் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸ்டாஷ்னு கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்கலாம். அப்படியே கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எல்லாமே ஸ்டாஷ் ஆகிடும். இப்போ வந்து நான் கிட் புல் கொடுத்தேன்னா எனக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள். சேஞ்ச் எவ்ரி ஒன் ஹேவ் டு அடாப்ட்ன்றது எனக்கு வந்துருச்சு. ஏன் சேஞ்ச் போயிடுச்சு. இப்போ வந்து சரி, ஓகே, எனக்கு வந்து குப்பை தொட்டியில் போட்டிருக்கேன், அது இப்படியும் தேவைப்படாது. திடீர்னு எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கிட் ஸ்டாஷ் பாப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன, நான் உள்ளேருந்து நான் எடுக்கிறேன்னு அர்த்தம். இப்போது ஆல்ரெடி ஒரு சேஞ்ச் இருக்குது, நீங்கள் எடுத்துருக்க குப்பை தொட்டியில் இருக்க கோடும் ஒன்று இருக்குது, ரெண்டுமே சேம் லைன். அப்போனா இங்கேயும் கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். இங்கே பாருங்கள், எந்த சேஞ்ச் வேணும்னு கேட்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அக்செப்ட் போத், எனக்கு ரெண்டுமே வேணும். எல்லோரும் வச்சுருக்க கோடும் வேணும், எனக்கு வந்து நாட் ஸோ இம்பார்ட்டன்ட்டும் வேணும். அப்படின்னா நான் இப்படி வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் அதை ஆட் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் புஷ் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு எல்லா ஃபைல்ஸுமே அங்கே போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். நம்ம இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் சேஞ்சும் வந்துருச்சு. சம் சேஞ்சஸ் தட் எவ்ரி ஒன் ஹேட் டு அடாப்ட் அப்படின்றதும் வந்துருச்சு. நம்ம இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற 3 கமெண்ட் பார்த்தீங்களா, கிட் ஆடு, கிட் கமிட், கிட் புஷ். இது 3 தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து கிட் புல், இந்த 4 தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், உடனே அந்த கமெண்ட் கிடைக்கும். GitHub வந்து 4 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குமே நிறைய கமெண்ட் வந்து அப்பப்போ மறந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கணும், இவ்வளோ படிக்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நிறைய பேருக்கு, எல்லா டெவலப்பருக்கும் இதெல்லாம் மறக்கும். நாங்களாம் போயிட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும். அந்த கமெண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து இந்த பிரான்ச்சோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா -M அப்படின்னா வந்து ரீநேம்னு அர்த்தம். இதில் போயிட்டு நான் வந்து ஃப்ரெண்டு பேக்எண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நேம் வந்து சேஞ்சாக இருக்கும். பிரான்ச்சுன்னு போட்டிங்கன்னா காட்டிடும். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வந்து நம்ம கரண்ட்டாக இருக்கிற பிரான்ச்சு, மீதி எல்லாம் வந்து மற்ற பிரான்ச்சஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ வந்து இதில் காட்டு கிட் பிரான்ச்சுன்னு போட்டிங்கன்னா உங்கள் லோக்கலில் என்னென்ன பிரான்ச்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தான் காட்டும். பட் ஆனால் குளோபலாக என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அதாவது க்ளவுடில் என்னென்ன இருக்குதுன்னு வந்து காட்டாது. அதையும் நான் வந்து இப்போ ஒரு சின்ன சாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே போய்க்கிறேன். நான் வந்து இங்கேயும் என்னால் வந்து பிரான்ச் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே 3 பிரான்ச்சஸ்ன்னு இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் நினச்சேன்னா இங்கே நியூ பிரான்ச் அப்படின்னு கொடுக்க முடியும். க்ளவுட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் தான் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
பட் ஆனால் நான் இங்கே போய்ட்டு கிட் பிரான்ச் கொடுக்குறேன். எனக்கு ஆனால் அந்த மெயினோட சேர்த்து 3 தான் காட்டுது. 4 பிரான்ச் இருக்கணும், 4 காட்டவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டு பிரான்ச் -a அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு எல்லாமே காட்டும். மொத்தமாக நான் வந்து என்னென்ன பிரான்ச் வச்சுருக்கேன்ட்டு. சரி ஓகே, நான் வந்து கிட் பிரான்ச் நான் ஒன்று க்ரியேட் பண்ணேன், ஆனால் இங்கே எனக்கு வரல. அப்போ நான் என்ன பண்ணணும், அப்போயே நீங்கள் புல் பண்ணணும். நீங்கள் க்ளவுடில் எந்த சேஞ்ச் பண்ணாலும் அதை டவுன்லோட் பண்ணணும், லோக்கலில் எந்த சேஞ்ச் பண்ணாலும் அதை அப்லோட் பண்ணணும். நீங்கள் புஷ் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் சேஞ்சஸ் அங்கே போகாது. நீங்கள் புல் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே இருக்க சேஞ்சஸ் இங்கே வராது. ஸோ வந்து நான் கிட் புல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ தான் நான் புல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிட்டு பிரான்ச்சு கொடுக்குறேன். கிட் பிரான்ச் -a போட்டிங்கன்னா க்ளவுடில் க்ரியேட் பண்ண பிரான்ச்சும் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுக்கு தான் வந்து கிட் பிரான்ச் -a யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கிட் லாக் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கமிட்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து யூஐயில் போய்ட்டு உங்களோட ரெப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கமிட்ஸ் அப்படின்னு இருக்கா. இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 15 கமிட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது கரெக்டாக. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து கிட்டு லாக் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யார் என்னென்ன கமிட் பண்ணா. ஹரிஷ்ன்றவன் வந்து இந்த டைமுக்கு இந்த கமிட் வந்து பண்ணியிருக்கான், அதில் ஹேஷ் வந்து இது. அதுக்கப்புறம் ஹரிஷ்ன்றவன் வந்து ஐ வாண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கமிட்டையும் இது வந்து காட்டும். நான் என்டர் கொடுக்க பழைய கமிட் போயிட்டே இருக்கும். நான் வந்து இதுலேருந்து வெளியே வரேன்னா கியூ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணேன்னா என்னால் வெளியே வர முடியும். ஸோ இதுதான் கைஸ் GitHub அப்படின்னா. அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். அது என்னென்னா கம்யூனிட்டி ட்ரிவன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அவன் மட்டும்தான் பண்ணுவான், அவன் கோட் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அவன் யாருக்குமே தரமாட்டான். இது வந்து ப்ரொப்பரேட்டரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை க்ளோஸ்டு சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து GitLab அப்படின்னு எடுத்திங்கன்னா GitHub இருக்குல்ல, அதோட அதே க்ளோனு இதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அவங்களே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேரை யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஆண்ட்ராய்டு. இப்போ யோசிச்சிருக்கீங்களா, ஆண்ட்ராய்டுன்ற சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஆனால் சாம்சங்கும் வச்சுருக்கான், கூகுளும் வச்சுருக்கான், எல்லாருமே வச்சுருக்கான். ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து கூகுள் தான் க்ரியேட் பண்ணாங்க. அவங்க ஆனால் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் யார் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் ஓப்பன் சோர்ஸ். இந்த ஓப்பன் சோர்ஸ் வந்து எப்படி நம்ம பண்ண முடியும், எங்கே பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா GitHubல தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. GitHubல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த கிட் ரெப்போசிட்டரியில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சும்மா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளே காட்டுறேன். GitHubக்குள்ளே வந்துட்டு நான் வந்து தேடுறேன், ஆண்ட்ராய்டு அப்படின்னு நான் தேடுறேன். இதை பாருங்க, ஓப்பன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஓன் க்ளவுட் அப்படின்னு இருக்குது, லீனியேஜ் ஓஎஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் டக்டகோ ஆண்ட்ராய்டுன்னு இருக்குது. நான் வந்து இதில் எது வந்து எனக்கு தேவையோ அதை நான் கிளிக் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் மோஸ்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து உண்மையிலே எது வந்து ஆண்ட்ராய்டுக்கு தேவையானது அப்படின்றது இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ். இதை நான் கிளிக் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம், யாரும் எனக்கு கேள்வியெலாம் கேட்க மாட்டாங்க. இதை பாருங்கள், கூகுள் வந்து மெட்டீரியல் டிசைன் ஐகான்ஸ் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கான். இப்போ வந்து நான் லினக்ஸ் அப்படின்னு போடுறேன், லினக்ஸ் கர்னல் அப்படின்னு போட்டேன்னா இங்கே பாருங்கள், லினக்ஸோட கர்னலே வந்து சியில் வந்து ஆல்ரெடி யாரோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வேணும்னா வந்து நான் இந்த மாதிரி காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ரீட்மி அப்படின்ற ஃபைல் வந்து எதுக்குன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு ரெப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதில் நிறைய கோட் இருக்குது. புதுசாக என் ஃப்ரெண்டு வரான் அப்படின்னா அவனுக்கு இதை பற்றி நான் எதாவது சொல்லணும் கரெக்டாக. ஸோ நான் readme.md அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ஒரு மார்க்டவுன் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். இந்த மார்க்டவுன் ஃபைல் நத்திங் பட் நீங்கள் ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா இது வந்து h1 நம்பர், அடுத்தது நம்பர் 2 அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கலாம். இப்போ இதையுமே நம்ம வந்து புஷ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. புஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இது கோட் மாதிரி வந்துருச்சு. இது பாருங்கள், புல்லட்டாக வந்துருச்சு. இதுதான் வந்து ரீட்மி. இது வந்து மார்க்டவுன் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மார்க்டவுன் ஷீட் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இது வரும். இதுவுமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் எப்படி வந்து எழுதுறது அப்படின்ட்டு. நான் என்னோடய ப்ரொஃபைலில் கூட அப்படி தான் எழுதியிருப்பேன். இது நீங்கள் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். பார்த்திங்கன்னா என்னோடய கோடிங் ப்ரொஃபைலு, நான் GitHubல என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன ஸ்பெக்ஸு, என்னென்ன லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது என்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், என்ன கோடு, என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் எனக்கு தெரியும், என்னை பற்றி ஒரு சில வார்த்தை,
இல்லை என்னை எப்படி ரீச் அவுட் பண்ணுறது, என் போர்ட்ஃபோலியோ என்ன எல்லாமே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை பார்த்தீங்க எப்படின்னா நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல GitHub நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்ரூட்டரோ இல்லை உங்களோட கோடிங் ஃப்ரெண்டோ யாராவது பார்க்குறப்போ ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து உடனே க்ரியேட் ஆகும். ஓகே இவனோட ப்ரொஃபைலே இவ்வளோ நல்லா இருக்குது, பயங்கரமாக கோட் அடிப்பான் போல் அப்படின்றது தான் உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இதுதான் வந்து GitHub பற்றி நான் சொல்லித்தரத்துக்கு நினச்ச வீடியோ. ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். கடைசியாக Git clone அப்படின்னா வந்து நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. ஆரிஜின் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுறப்ப ஒரு நீங்கள் மென்ஷன் பண்ண URL தான் ஆரிஜின். அப்புறம் .git ஃபோல்டர் வந்து உங்களுக்கும் க்ளவுட் ரெப்போக்கும் இருக்கிற ஒரு லிங்க்கு. கிட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா Git SCM டவுன்லோடுக்கு போனீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Git init அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக லோக்கலில் நீங்கள் கிட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. Git addனா வந்து நீங்கள் வந்து உங்கள் லெட்டர் எழுதி உள்ளே போட்டுடுறீங்க உங்கள் என்வலப்பில். Git commit அப்படின்னா அந்த என்வலப்பில் சீல் பண்ணி நீங்கள் வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டீங்க. கமிட் ஹேஷ் அப்படின்னா வந்து நீங்கள் எழுதின அந்த அட்ரஸை வச்சு உங்களுக்கு கிரியேட் ஆகிற யூனிக் நம்பர். Git ஸ்டேட்டஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டு. அப்புறம் Git push அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணியிருக்கிற சேஞ்சஸ், கமிட் பண்ணியிருக்க சேஞ்சஸை எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட க்ளவுடுக்கு வந்து அதை சிங்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், அப்லோட் பண்ணுறீங்க. அடுத்தது Git pull அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து இருக்கிற எல்லா சேஞ்சஸும் டவுன்லோட் பண்ணுறீங்க. merge conflict அப்படின்னா நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, அதே லைனில் உங்கள் ஃப்ரெண்டோ சேஞ்ச் பண்ணுறாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்பையோ இல்லை அப்லோட் பண்ணுறப்பையோ ஒரு பிரச்சனை வரும், அதுதான் merge conflict. Git reset அப்படின்னா நீங்கள் ஸ்டேஜ் பண்ணி வச்சுருக்க கமிட்டை அன்ஸ்டேஜ் பண்ணுறது தான் Git reset. பிரான்ச்சிங் எதுக்கு தேவைன்னா 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட பிரச்சனை அவர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தரோட பிரச்சனை உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது செக் அவுட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாறணும்னா செக் அவுட் யூஸ் பண்ணுவீங்க. புது பிரான்ச் கிரியேட் பண்ணணும்னா செக் அவுட் பக்கத்தில் -bன்னு போட்டு யூஸ் பண்ணுவீங்க. கிட் பிரான்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட கரண்ட் பிரான்ச் என்னன்னு காட்டும். கிட் பிரான்ச் -mன்னு போட்டிங்கன்னா உங்களால் பிரான்ச்சை ரீநேம் பண்ண முடியும். கிட் பிரான்ச் -aன்னு போட்டிங்கன்னா க்ளவுட் ரெப்போவில் இருக்கிற புது பிரான்ச்சஸோட நேமும் காட்டும். Git diffன்னு போட்டிங்கன்னா நீங்கள் பண்ண எல்லா சேஞ்சஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டும். Git log அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா சேஞ்சஸ், எல்லா கமிட்டு, என்னென்ன கமிட் நடந்திருக்கு, யாரெல்லாம் கமிட் பண்ணியிருக்கான்னு ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு லாக் காட்டுறது தான் Git log. அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் நீங்கள் பண்ணுற கோடு வந்து பப்ளிக்காக இருக்குது, அது யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ஓப்பன் சோர்ஸு. நீங்கள் பண்ணுற கோடு உங்களுக்கு மட்டும்தான், காசு கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து க்ளோஸ்ட் சோர்ஸு. அடுத்தது புல் ரெக்வஸ்ட்னால் நீங்கள் உங்கள் பாஸ்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க, இந்த கோட் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து மர்ஜ் பண்ணாங்கன்னா அது வந்து புல் ரெக்வஸ்ட் அக்செப்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து GitHub பற்றி நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டுட்டோரியல் கொடுக்கணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு வந்து இன்டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை. இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு GitHubல டுட்டோரியல் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா என்ன புரியலன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். புரியாததெல்லாம் வச்சு நம்ம இன்னொரு வீடியோ போடலாம். அது எப்போ கவர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து மேபி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து உங்களோட கமெண்ட்ஸையும் நான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கீப் வாட்சிங். பை.